இதுக்கு அடுத்ததா ஒரு கோர்ட் சீன் வரும். இந்த படத்தை பொறுத்தவரையில 2 தடவை வந்து கோர்ட் சீன் வரும். அந்த 2 தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வசனம் பிச்சு உதறி இருப்பாரு. யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க முடியாது. இந்த அளவுக்குலாம் இவர் பேசியிருப்பாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் புல்லரிக்கிற அளவுக்கு பேசியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர்ற இந்த கோர்ட் சீன் மட்டும் 6 நிமிஷம் 50 செகண்ட் வந்து போகும். இந்த 6 நிமிஷம் 50 செகண்டுக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல ஒரு டேக் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டேக்காவது போகும். அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் 5 டேக்ல எல்லா வசனத்தையும் பேசி முடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு வசனத்தையும் எவ்வளவு செகண்ட் எவ்வளவு நிமிஷம் பேசினாரு அப்படிங்கறத தெளிவா நான் சொல்றேன். முடிஞ்ச நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ட் சீன்ல ஃபர்ஸ்ட் டேக்ல 1 நிமிஷம் 15 செகண்ட் பேசியிருப்பாரு. இந்த 1 நிமிஷம் 15 செகண்ட் காவல்துறையினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத அழகா பேசியிருப்பாரு. சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ, இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட, போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களா இவர் ஆனார். இரண்டாவது டேக்ல 1 நிமிடம் 20 நொடிகள் வந்து பேசியிருப்பாரு. இதுல மக்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத அழகா பேசியிருப்பாரு. ஏன் சார், உங்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிருச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். மூணாவது டேக்ல 26 செகண்ட் மட்டும் பேசியிருப்பாரு. இதுல காவல்துறை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா பேசியிருப்பாரு. அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற போலீஸ் இந்த சிட்டில விபச்சாரம் எந்தெந்த ஹோட்டல்ல நடக்குது, எந்தெந்த பங்களாவில நடக்குது நல்லா தெரிஞ்சு ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? மாமூல் கிடைக்கிறதுனாலயா, இல்ல அது நடத்துறவங்க பெரிய ஆளுங்கிற பயத்தினாலயா? இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.